Hello viewers, welcome to Expedition Jobs. Today பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தாங்க பார்க்க போறீங்க. IRDAI Insurance Regulatory and Development Authority of India. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்க. ஒரு சூப்பரான ஜாப்னே சொல்லலாம். என்ன போஸ்டிங்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு. வாங்க நம்மளோட ஜாபுக்குள்ள போகலாம். ஓகே, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா சொல்லணும்னா மொத்தமா இந்த IRDA போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 49 போஸ்ட் மொத்தமா 3 ஃபேஸா சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன். ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க. கேஸ்ட் வைஸாக அன்ரிசர்வ்டில் வந்து 21, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் வந்து 4, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து 12, எஸ்சி வந்து 8, எஸ்டி வந்து 4, மொத்தமாக 49 போஸ்ட்டுங்க. இது எப்போ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 21/8/2024 சொல்லியிருக்காங்க. எப்போ லாஸ்ட் டேட்னா 20/9/2024. ஃபேஸ் 1 ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்போனா வில் பி இன்ஃபார்ம்டு இன் டியூ கோர்ஸ். ஸோ தே வில் இன்டிமேட். ஸோ அவங்களே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எங்கே போய் நீங்கள் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணோன்னா irdai.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் இருக்குங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னென்ன பார்க்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். உங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 21க்கும் கீழே இருக்கணும். ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்துக்கலாம். உங்கள் ஏஜ் 21 வயசுக்கு மேலே இருக்கணும், 30 வயசுக்கு கீழே இருக்கணும். ஸோ இதுதாங்க கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. இதே ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிஸ் கேஸ்ட் இருக்கீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 years எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு 3 வருஷம், பிடபிள்யூபிடி பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருந்தீங்கன்னா 15 வருஷம், 13, 10 அப்படிங்கிற ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 5 years. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவேரியல், ஃபினான்ஸ், லா, ஐடி, ரிசர்ச், ஜெர்னலிஸ்ட் இதான் போஸ்ட் மொத்தம் 24 பிரிச்சிருக்காங்க. கிராஜுவேஷன் வித் மினிமம் 60% மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் PDF கொடுத்துருக்கோம். அதை கிளியராக பாருங்கள். நீங்கள் என்ன டிகிரி, என்ன வேணும், என்ன ஜாபுக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்குங்க. இதுதாங்க நம்மளோட ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன். அதாவது 3 வகையான பேப்பர் சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1, 2 and 3. அடுத்தது ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ டைரெக்டாக நீங்கள் நேராக போய் அப்பாயின்மெண்ட்டுக்கு உண்டான இன்டர்வியூ கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 160 மார்க் சொல்லியிருக்காங்க. என்னென்னா நேம் ஆஃப் த டெஸ்ட், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, மொத்தமாக 160 மார்க்கு. ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து இங்கிலீஷு 100 மார்க்கு, பேப்பர் 2 வந்து எக்கனாமிக் அண்ட் சோசியல் இஷ்யூ, இம்பாக்ட் இன்சூரன்ஸ், ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதில் 100 மார்க், மொத்தமாக 300 மார்க்கு. ஃபேஸ் 3ல் வந்து டைரெக்டாக அங்கே போயிட்டு என்ன டேட்டு, அட்ரஸ்ஸு, டைம் எல்லாம் சொல்லிடுவாங்க. அங்கே நீங்கள் இன்டர்வியூ போனால் சரி. ஓகே, பே ஸ்கேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 44,500 பர் மந்த் சொல்லியிருக்காங்க. ஸோ டிபெண்டான இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,46,000 சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் குவாலிஃபிகேஷன் அலவன்ஸ் வென்எவர் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்களோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.